श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद् गीता 11வது அத்தியாயம் 27வது श्लोकम्। वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति वक्त्राणि ते दंष्ट्राकरालानि भयानकानि केचिद्विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैरुत्तमाङ्गैः। भगवान श्री कृष्णर அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டத் தொடங்கினதுக்கு பிறகு அர்ஜுனன் என்ன பார்க்குறானோ அதெல்லாத்தையும் வாய் திறந்து வர்ணிக்கிறான். அதில் முதல் அவனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அற்புதமாக பார்க்குறான், ரொம்ப அமோகமாக இருக்கு, திவ்யமாக இருக்கு அப்படின்னு பேசி அதுக்கு பிறகு பகவான் கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய கோர ரூபம் உக்ர ரூபத்தை நீ காட்டத் தொடங்கினதுக்கு பிறகு அர்ஜுனனுக்கு ஹிருதயத்தில் பயம் உருவாயிடுது. அதுதான் விஷயம். நம்ம இப்போது ரெண்டாவது எமோஷ்னல் சேஞ்ச் அர்ஜுனனுக்குள்ளே ஏற்படும். அதில் இந்த 27வது ஸ்லோகம் இதெல்லாம் வர்ணனை பார்க்குறான். காலம் అనేది எப்படி இங்கே பகவான் காலரூபத்தில் இருந்து எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணுறார். சிருஷ்டிகர்த்த மட்டும் இல்லை, சம்ஹாரகர்த்த கூட அவர் தான். எப்போ சிருஷ்டின்னு நம்ம ஒத்துக்கிறோமோ சம்ஹாரத்தினையும் ஒத்துக்கணும். அது ரெண்டுமே பகவானுடைய அம்சங்கள் தான். பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்கும், சிருஷ்டி இருந்தால் விநாசம் இருக்கும். இங்கே பகவானுடைய இந்த பயங்கரமான முகம், ஏன் பயங்கரமான முகம்னு சொல்கிறோம்னா கோரமான முகம். பயங்கரமான பதம் உபயோகப்படுத்தணும்னு நான் பயப்படுவேன். என்ன தமிழில் வேறு மாதிரி நினச்சிக்குவீங்க. அர்ஜுனனுக்கு பார்க்க முடியல, சைக்கிளை தாங்க முடியல. அப்படி இருக்கிற பயங்கரமான கோர ரூபம். அதில் என்னன்னா பகவான் நல்ல வாய் திறந்திருக்காரு. அதில் அக்னி ஜுவாலை நெருப்பெல்லாம் தெரியறது. பகவானுடைய பல்லுகள் எல்லாமே சாதாரணமாக ஸ்மித ஸ்மித சுந்தர முகாரவிந்தா அப்படி இல்லை, பெரிய பெரிய பல்லுகள். வெளியில் இப்படி ஒன்று அந்த யானையுடைய பல்லு மாதிரி தந்தங்கள் அப்படி இருக்கு, ப்ரொட்ரூடட் அவுட் சைடு. கராலானி பயானகானி தம்ஷ்ட்ராணி அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். இது என்னன்னா அந்த ஒரு பல்லு, அந்த பல்லுக்கு நடுவில் சில பேர் மாட்டிக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் சொல்லியிருக்கோம் போன வாட்டு. நல்லா பயப்படுற அளவுக்கு சொல்லிட்டோம். இன்னும் கூட பயமாக இருக்கும் எனக்கு கொஞ்சம். அது என்னென்னா ஒரு பகவானுடைய அந்த பல்லு అనేది காலம் అనేది ஒரு சக்கரம்னு எடுத்துக்கிட்டால் அந்த சக்கரத்தில் இந்த ஸ்போக்ஸ் இருக்கும், கம்மிகள் இருக்கும். இல்லை வேறு ஏதாவது இந்த சைக்கிளுடைய சக்கரம் எடுத்த
இந்த பல் இருக்கும் மேலே, அதில் அது மேலே செயின் சுற்றும், அப்போ தான் பிடிச்சிக்கும் அது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது ஒரு வியாதி மூப்பு ஓகே, காலம்தானே மூப்புன்னு கொண்டு வருது, வேறு யாராவது கொண்டு வராங்களா? நம்ம கூப்பிட்டா வருது, நான் வரட்டுமான்னு சொல்ல வருது. ஓல்டேஜ் எதுவுமே அதான் வருது. ஸோ அதனால் காலம் అనేది இந்த மாற்றங்களை கொண்டு வரும். ஸோ ஒரு பல்லு, அந்த காலம் சக்கரம் மூப்பு, அதுக்கப்புறம் பல வகையான டிஸ்டர்பன்சஸ், வியாதிகள் எல்லா சரீரத்துக்கு. வியாதி பெருசாக இருக்கோ இல்லையோ அது வேறு. ஆனால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு அடி பின்னாடி போய் மூவ் மூவ் பண்ணிக்கோமா, அப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு அடி பின்னாடி போய் நல்ல ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் வியாதி అనేది பெருசாக தெரியறதோ தெரியலையோ, ஆனால் டிட்டூரியேஷன்னா சக்தி குறையும் இல்லையா. அந்த கால் கைகள் ஜாயிண்ட்ஸ் எல்லாம் தேஞ்சு போகிறது, அது பெரிய வியாதி இல்லை, தேஞ்சு போகும். எந்த வஸ்து உபயோகப்படுத்திட்டா கூட தேஞ்சு போகிறதா இல்லையா. அப்புறம் அதே நம்ம வியாதியானு கூப்பிட்டுக்கிறோம், ஏதோ சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இந்த தேஞ்சு போனால் கிறுக்கிரன் சவுண்டு வந்து ஆயில் ஊற்றுன்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் தொடச்சி ஆயில் ஊற்று மாதிரி ஏதோ பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அது கொஞ்சம் 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 வேர் அவுட் ஆகிடும், போயிடும் அந்த மாதிரி. இங்கே இன்றைக்கி கூட பகவானே டெஃபினேஷன் ஒரு ஸ்லோகத்தில் கொடுக்க போகிறாரு. காலம் அப்போது இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறேன் காலம் அணி வரும்போது, சரியா. இப்போது அடுத்த ஸ்லோகத்தை பார்க்குறோம். இந்த காலம் பற்றி பேசுகிறதுனால இப்போ வர அடுத்த ஸ்லோகம் இது எல்லாமே கூட இந்த காலம் అనేది பிரவாகம், ஃப்ளோ, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோகங்கள். 28 யதா நதீனாம் பஹவோம்புவேகாஹ சமுத்ரமேவாபிமுகா த்ரவந்தே ததா தவாமி நரலோகவீராஹ விஷந்தி வத்க்ராண்யபிவிஜ்வலந்தி அர்ஜுனனே ஒரு உதாரணம் கொடுக்குறான், திருஷ்டாந்தம். இவங்கள் எல்லாம் அங்கே பார்க்குறது மெயினாக அந்த யுத்த பூமியில் இருக்கிற யுத்த வீரர்கள் எல்லாரும் பகவானோட வாய்க்குள்ளே போகிறான். என்ன நிறைய எல்லாரும் சத்தி போகிறாங்க மேக்ஸிமம். அது முன்னாடியே அந்த திருஷ்யத்தை பார்க்குறான்னா, எப்படி 27 சொன்னால் ரொம்ப வேகமாக போகிறாங்க. எதுக்கு வேகமாக போகிறாங்கன்னா, டு டை, சாகரத்துக்கு வேகமாக போகிறாங்க. எப்படி என்ன அந்த வேகம் பற்றி சொல்லும்போதும், யதா நதீனாம், எப்படி நதிகள் எல்லாமே பல வகையான நதிகள் ரொம்ப வேகத்தோட, அம்புன்னாவே ஜலம். ஸோ நதி ஜலம் எப்படி ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டே சமுத்திரம் பக்கம் போகுமோ, சமுத்திரமேவ அபிமுகா திரவந்தி. எந்த நதி எங்கேருந்து கிளம்பிட்டா கூட எதுக்கு ஓடுறது, எங்கே போகணுமா, எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போகணும். சமுத்திரம் தானே நதிக்கு உருவாகிறதுக்கு காரணம். அப்போன்னா நதிக்கு தெரியறது, நானும் என்னுடைய தாய் வீட்டுக்கு போகணும், பிறந்த வீட்டுக்கு போகணும். அப்போ தாய் வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு போகிறதுக்கு யாராவது துக்கப்படுவாங்களோ? வராது அப்படின்னு சொன்னால் துக்கப்படுவான்.
தெரியல எத்தனை பேர் அப்படி சொல்லுவாங்களா லோகத்தில்னே சொல்கிறது உண்டு இருக்கா அப்படி. ஆனால் இந்த சமுத்திரம் வந்து கடல் அப்படி எந்த நதிக்கும் சொல்கிறது இல்லை, இப்போ வரைக்கும் எங்கேயுமே சொன்னதே கிடையாது அப்படி. ஏன்னா எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் வாங்க 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 அப்படின்னு எல்லாம் சமுத்திரமுகம் சமுத்திரம் பக்கம் நோக்கி திரவந்தி பிரவகிக்கிறது, ஓடுறது. அப்போது அந்த மாதிரி இங்கே ததா அதே மாதிரி இந்த நரலோக வீராக இந்த லோகத்தில் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த யுத்தத்தில் நின்றிருக்கிற லட்சக்கணக்கான அநேக லட்சம் அவங்க எல்லாரும் வீரர்கள், எல்லாரும் வீரர்கள் தான். இந்த நரலோக வீரர்கள் ஏன் நரலோக வீரர்கள்னு இவங்க ஆக்சுவலாக தேவலோகத்தில் வந்து பிறந்தாங்கன்னு சொன்னமில்லை அன்றைக்கே. நிறைய பேர் அவதார ரகசியம் அதெல்லாம் இறங்கிட்டாங்க. ஸோ அதனால் நரலோக வீராக எல்லாருமே இப்போது தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்து இவங்க எல்லாரும் இங்கே நரலோக வீரர்களாக இங்கே ஆக்ட் பண்ணுறாங்க. பகவானுடைய சினிமாவுக்கு அவருடைய டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்கும் இப்படி தான் விஷயந்தி அங்கே திரவந்தின்னு சொன்னாங்க, போய் சேர்றதை சமுத்திரமுகமாக. விஷயந்தின்னா என்ட்ராயிடுறாங்க, பிரவேசம் என்ட்ரி. எங்கன்னா உன்னோட முகத்திலும் என்ன மாதிரி முகம் போனவனு அவ்வளோதான் பஸ்மம். வக்ராணி முகம் வாய் அபிவிஜ்வலந்தி அப்பா பயங்கரமாக தக 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 தகன்னு எரியறது. காலம் అనేది அதனால கால அக்னி அன்னைக்கு கூட சொல்லியிருக்கேன், காலாக்னி ருத்ராய. அக்னி ஏன் சொல்லணும், காலம் தகிக்கிறது எல்லாத்தையும். நெருப்பு தான் நேராக வந்து தகிக்கணும்னு இல்லை, முதல்ல காலம் வந்து இவனை மரணம் கொடுத்துட்டு இதுமே எதுக்குமே இந்த சரீரம் இது லாய்க்கு இல்லை, அப்புறம் இது பஞ்சபூதனுக்கு போகணும், எரிச்சோ பொத்தச்சோ எப்படியோ. அப்போது அக்னி தானே அப்படி எல்லாத்தையும் பஸ்மம் பண்ணுறது. ஸோ காலம் கூட அக்னிக்கு சமம் தானே அப்போது. ஆனால் அக்னின்னு பார்க்குற மாதிரி காலத்தின்னு பார்க்க முடியல. யாராவது காலத்தின்னு பார்த்தீங்களோ? சார் இதோ என்கிட்ட நல்ல வாட்ச் இருக்கு, செல்ஃபோனில் டைம் எங்கே பார்த்த டைம் இருக்குது எல்லாருக்கிட்ட. காலம் காலத்தின்னு யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா அப்புறம் சொல்கிறேன். ஏன் சார் அப்புறம் எல்லாத்தையும் அப்படின்றேன்னு பகவான் பேச போகிறார். இன்னும் 2 ஸ்லோகம் முடிச்சாச்சுன்னா அப்போ அவரே ஸ்டார்டிங்கே அது சொல்லுவார் காலம் பற்றி. அதனால் ஸோ நதி உதாகரணம், அதே மாதிரி ஜீவிதம் வாழ்க்கையினது வந்து அந்த நதி பிரவாகம் மாதிரி ஆரம்பித்தது ஒரு இடத்துல, அப்புறம் போய் முடியும். இந்த ஆரம்பிக்கிற இடத்துக்கு பேர் காரணம், போய் முடிகிற இடத்துக்கு பேர் காரியம். அதனால் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எந்த காரணத்தில் வந்து உருவாகினையோ அது எல்லாமே அந்தந்த காரணத்தில் போய் முடியணும். திஸ் இஸ் த லா. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு நதி மாதிரி பிரவாகம்னாவே கண்டினியூஸ் ஃப்ளோ. இப்போ வரைக்கும் காலத்தை யாரும் பார்த்ததையும் கிடையாது, அப்புறம் காலத்தை நித்தினதும் கிடையாது. என்ன ரகசியம் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இங்கே ஒரு சின்ன கதை சொல்கிறேன் முதல்ல, எல்லாம் அப்புறம் சொல்லி சஸ்பென்ஸாகவே. ஒரு மீனுக்குட்டி அம்மா மீனுக்கிட்ட, அம்மா நீ ஜலம் பார்த்தியோ? பார்க்கலடி. அப்புறம் நம்ம அப்பா பார்த்தார், அப்பாவும் பார்க்கல, தாத்தாவும் பார்க்கல. ஆனால் எல்லாரும் ஜலம்னு பேசுகிறாங்க தவிர யாரும் பார்க்கல. அவங்களும் பார்க்கல, அவங்களும் போயிட்டான். அப்புறம் இந்த மீனுக்குட்டி ஒரு வலையில் சிக்கிக்கிச்சு. சிக்கினதுக்கப்புறம் எப்படி குட்டி இல்லையா,
அந்த ஏதோ ஓட்டை பார்த்து தேடி அப்படின்னு லபக் திரும்பி ஜலத்தில் வந்துச்சு. நான் இப்போ ஜலத்தில் பார்த்தேன். பார்த்தீங்களா, ஜலத்துலேருந்து தனியாக வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஜலம் என்னன்னு தெரிஞ்சது. அந்த மாதிரி காலத்தின் யாரும் பார்க்கலை, அது இருக்கா இல்லையா என்ன அதோடைய விஷயம், அது எப்படி வேலை பண்ணுறது அப்படி சொல்லி இங்கே ஒரு பாயிண்ட்டு சொல்லி அடுத்த ஸ்லோகம் இன்னொன்று என்னென்னா, இப்போ சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நதி நதி பற்றி சொல்லலை. அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு, பிறந்த தாய் வீட்டுக்கு போகிறதுக்கு யாராவது அழுவாங்களோ? அழமாட்டான். எந்த நதி கூட துக்கப்படுறதில்லை. அது அங்கே போய் கலந்துக்கினதுக்கப்புறம் அந்த சமுத்திர ஜலத்தோடு ஒன்றாயிடுறது. அப்புறம் என்னை யாரும் கங்கான்னு கூப்பிட மாட்டாங்க. எனக்கு எத்தனை பேர் இருக்கு, மேலேருந்து வரும்போது அலகானந்தா, அப்புறம் ஜாஹ்னவி, அது இது வேறு ஏதேதோ பேரெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தான் கங்கான்னு ஒரு நல்ல பேர். அத்தனை பேர் மாறும்போது கூட அந்த ஜலம், அந்த நதி துக்கப்படலை, பெருமைப்படுறதை. அதனால் என்ன சின்ன வயசில் நான் ரொம்ப செப்பியாக இருக்கானாமா, நான் நல்லா வெள்ளையாக இருக்கானாமா, குண்டு குண்டாக இருக்கான் இப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அப்புறம் டீனேஜ் வந்துச்சு, என்னடா முகமெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னாங்க. அப்புறம் பார்த்தா கல்யாணமாக இன்னொரு மாதிரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இப்படி இருக்க. இத்தனை ரூபம் மாறுறது. அந்தந்த ரூபத்துக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க இல்லையா? அப்போ வந்து அழக குட்டி, பாப்பா, அப்படி பாபு, இப்படி எல்லாம் கூப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பையன் வாடா அப்படி என்ன டீனேஜில். அதுக்கப்புறம் அப்போ அவன் வந்து எல்லா சின்ன குழந்தைகள் அண்ணா அக்கான்னு கூப்பிடுவான். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் விளையாடும் போது பார்க்குற சில பேர் வச்சு கூப்பிட்ட, ஏய் அண்ணான்னு கூப்பிடும் அப்படின்னு சொல்லுறது. எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தேன். அது ஒரு ஃப்ரிஸ்டேஜ் வெளியே இருக்கேன். அதுக்கப்புறம் ஆண்டியன்னு கூப்பிடும்போது, அங்கிள்னு கூப்பிடும்போது கொஞ்சம் அதுக்கப்புறம் நிலைமை பாருங்க. தாத்தா, இந்த தாத்தாக்கு இப்படி இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாக வந்துச்சு. வருதில்லை, சில பேருக்கு அப்படி வரும். என்ன பண்ண, எல்லாம் தலைகீழ நின்று யோகா பண்ணி கூட வந்துச்சு. அவ்வளோதான் வந்துச்சு, வரும். அது அப்படிதான். அப்போது கிரேஸ்ஃபுல்லி சீர்ஃபுல் ஆக்செப்ட் பண்ணணும். என்ன விஷயம், எல்லாம் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாற்றத்தினை ஏற்றுக்கணும், ஒத்துக்கணும். சரி, அடுத்த ஸ்லோகம் 29. யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்காஹ விஷந்தி நாசாய சம்ருத்த வேகாஹ ததைவ நாசாய விஷந்தி லோகாஹ தவாபி வத்க்ராணி சம்ருத்த வேகாஹ. இவ்வளோ பயந்துட்டு இருந்து கூட ஆனால் நல்ல தெளிவாக தான் பேசுகிறான். நிறைய திருஷ்டாந்தம் கொடுக்குறான், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறான். எக்ஸாம்பிளுக்கு கொடுத்தா தானே விஷயம் டீச்சராவது. இப்போ நான் நடுவில் அது இது ஏதோ சொல்கிறோம் இல்லையா, என்ன விஷயம் புரியணுமே. சாஸ்திரம் இந்த பத்தத்தை உபயோகப்படுத்தும். திருஷ்டாந்தம் அதுக்கு பேர், எக்ஸாம்பிள். ஆனால் எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னாங்க, அந்த எக்ஸாம்பிள் வந்து தாஷ்டாந்தத்துக்கு அப்புறம் சேர்த்துக்கணும். தாஷ்டாந்தம்னா எதுக்காக இந்த கதை சொன்னேன், வாட் இஸ் த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்பார் சுவாமிஜி. அது விடக்கூடாது. அப்போது ரெண்டு பேசும். முதல் கதை சொல்லும், அதை உதாரணம் சொல்லும். இங்கே அப்படி தான். மறுபடியும் இந்த ஸ்லோகத்தில்
அது மட்டும் இல்லை, மேலும் மேலும் எதுக்காக இவங்க இந்த லோக வீரர்கள், ஓகே, நரலோக வீரர்கள் எல்லாம் எதுக்கு இப்படி வேகமாக போய் உன் வாயில் போய் நுழையிறான்? எதுக்காக? அப்புறம் எந்த மாதிரி பிரவேசிக்கிறாங்க? ஒன்று நதி உதாரணம் கொடுத்து சொல்லிட்டான். இப்போ இங்கே அந்த இருட்டு சமயத்திலோ எரியிற நெருப்பு தகதக எரியும் போதும் அந்த வெளிச்சம் பார்த்து அட்ராக்ட் ஆகி நிறைய ஒரு வகையான பூச்சிகள், நிறையவே மேக்ஸிமம் நீங்கள் அங்கே அப்படி ஓடி 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 நிறைய வரும். அங்கே வந்துட்டு வேகமாக போய் குதிச்சு வந்துடும், போயிடும். பின்னாடி வர்றதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது எதானு பார்க்காது, அப்படி அதையும் வேகமாக போகும். அந்த என்ன பூச்சி சொன்னீங்க? இது அந்த இந்த லைட்டுக்கு கூட வருது இல்லையா? அப்புறம் நெருப்பு வச்சாச்சுன்னா இன்னும் கூட அங்கே ஒன்றும் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல கிரவுண்டில் நெருப்பு எங்கள் ராத்திரி சமயத்தில் வந்துடும், எங்கெங்கே இருக்கிறதெல்லாம் வந்துடும். அதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷன். அது ராத்திரி ஆயிடுச்சு, இப்போ போகக்கூடாது, இது என்னன்னு தெரியாது அதுக்கு. அந்த பூச்சிக்கெல்லாம் அதுக்கு பேர் பதங்காக. பதங்கம்னா வாஸ்பு. ஓகே, என்னன்னு அந்த சின்ன சின்ன பூச்செல்லாம் பறக்கிறதெல்லாம் இருக்குல்ல, வெளிச்சம் பார்த்தா அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் உடனே. எங்கள் ஃப்ளாட்டில் மாடி 2 இப்படி ஏறும்போது ஒரு படி ஜங்ஷனில் கண்ணாடி இருக்கும். தினந்தோறும் பார்ப்பேன். அங்கே 3, 4, 5 கீழே சத்தி போய் கிடக்கும். என்னது ஒன்றும் இந்த ஹெலிகாப்டர் மாதிரி போகிறது, அதுக்கு என்ன பேர்? தும்பி. ரொம்ப லைட் விங்ஸ் இருக்கும், ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும். மழை வரதுக்கு முன்னாடி நிறைய அது இது தேனி ஏதோ ஒன்று 2, 3 கொஞ்சம் பெருசு கூட. என்ன ஆகிறது, அந்த பகல் சூரியனுடைய வெளிச்சம் அந்த கண்ணாடியில் பட்டு, அது டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி இல்லை, ரொம்ப லைட் வரக்கூடாதுன்னு நம்ம ஜென்ரலாக டிரான்ஸ்பரண்ட் இது இப்போ எங்கெங்கே வச்சுக்கிறாங்க தவிர, அது கொஞ்சம் திக்காக இருக்கும். டிசைனுனால அந்த சூரியன் வெளிச்சம் வெளியில் விடுறது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி டேஜில் பண்ணுற மாதிரி அங்கங்கே அப்படி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஷைனிங் பண்ணுமா, எல்லோரும் கண்ணா வீட்டில் இருக்கும். இது இந்த பக்கம் எப்படியோ அந்த இன்னொரு சைட்லேருந்து அது பார்த்துட்டு அங்கே அந்த வெளிச்சத்தை சாப்பிடணும், அதுக்கு உமா கொடுக்கணும், என்னமோ தெரியல, போய் இடிச்சு 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 திரும்பி வந்த வழியில் போகணுன்னு யோசிக்காது. பின்னாடி நிறையவே இடம் இருக்கு, ரொம்ப இடம் இல்லாமல் அப்படி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படி பறக்கும். ஆனால் பின்னாடி இருக்கிற அந்த வெளிச்சம் அதுக்கு தெரியல. ஏன்னா இது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற இந்த மிருத்யு అనేది தெரியல, முன்னாடி இருக்கிற இந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் என்னமோ அட்ராக்ட் பண்ணுறது, இழுக்கிறது. அது எந்த அளவுக்கு போகணும், எங்கே வரைக்கும் போகணும், எதுக்குள்ளே போயிட்டுருக்கேன்னு கூட மனுஷனை யோசிக்கிறது இல்லை. இதெல்லாம் விசாரணை விவேகம் உருவாக்குறதுக்கு தான் இப்படி சொல்கிறத தவிர காலமும் மிருத்யு இதெல்லாம் சொல்லி பயப்படுறதுக்கு இல்லை. ஞானம் நமக்கு பயத்தை நீக்கணும் இல்லையோ, ஆனால் இப்படி விசாரணை பண்ணாதான். அப்புறம் பயம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் விசாரித்து அந்த பயத்தை நீக்கிக்கணும்னு போன வாட்டியும் சொல்லியிருக்கு இல்லையா, ரமணருடைய வாழ்க்கையை பற்றியும் சொல்லி. அப்போ அதுதான் இங்கே உதாரணம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அப்படி லோகாக முதல்ல அங்கே வீரர்கள் போகிறாருன்னு சொன்னதுனால அவங்களன் முதல்ல இங்கே சொல்லுவோம். முதல்ல நிஜ விஷயத்தின்னு சொல்லி அப்புறம் திருஷ்டாந்தமும் பார்க்கணும். அங்கே ஆப்போசிட்டாக எப்படியாவது பார்க்கலாம். அப்படி லோகாக விஷயந்தே, இந்த லோகாகன்னு இங்கே பிரஜாக, பிரஜாகன்னா
ஏன்னா அந்த யுத்த பூமியில் மட்டும்தானே. அதுக்கப்புறம் எத்தனை யுத்தம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எத்தனை பேர் பிறந்தாங்க, எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. யாரும் நிற்கிறதில்லை இங்கே. சோழ பாண்டிய அது இது எல்லாரும் போயிட்டாங்க. பெத பெத்த கட்டிடங்களை கட்டிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கல் மண் வச்சு கட்டுறதுனால அது கொஞ்சம் நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அதையும் போகும். எது நிற்கிறது? அதனால் லோக்காக பிரஜாக ஜனங்கள் இப்படி தான் விஷந்தி என்டர் ஆகிறாங்க உன்னுடைய வாய்க்குள்ள ரொம்ப வேகத்தோட. மறுபடியும் சம்ருத்த வேகாக. எதுக்கு அனே வார்த்தனை அவர் அங்கே சொல்லலை, நான் சொல்லிட்டேன். இப்போ கிளியராக நாசாய இறந்து போகிறாங்க, நாசனமாயிடுறாங்க. அந்த சரீரம் அந்த ஜீவம் அது நாசனம். அப்போதைக்கு அந்த சரீரம் போயிடுது. அந்த நாசாய வார்த்தை அவங்களுடைய ஓன் டிஸ்ட்ரக்ஷன் சேக், அவங்களுடைய நாசனத்துக்கு அவங்கள அப்படியே ஓடி மிருத்யு முகத்துக்குள்ளே போகிறான், உன்னை வாய்க்குள்ளே போகிறான். எப்படின்னா ஜஸ்ட் ஆஸ் யதா ததா யதா. அது அவங்க எப்படி போகிறாங்கன்னா இதோ இப்படி. எப்படின்னா பதங்காக விஷந்தி பிரதீப்தம் ஜுவலனம். ரொம்ப தகதகன்னு எரிஞ்சிட்ருக்கிற அந்த நெருப்புக்குள்ளே இந்த மாத்து பூச்சிகள் எல்லாமே ஓடி போகுமே பாருங்க. ஓகே, ஜுவலந்தி ஜுவலனம் எப்படின்னா அதே மாதிரி சம்ருத்த வேகாக மேலே சொன்னது. இந்த மாதிரி இவங்களும் போகிறாங்க. அது எதுக்கு போய் ஏதாவது சாப்பிட போகிறதாங்க? நான் சொன்ன அந்த கண்ணாடி எக்ஸாம்பிளாவது இந்த நெருப்பில். ஆனால் ரொம்ப அவசரமாக போகிறது, என்னமோ சாதிக்க போகிறேன்னு. எதுக்கு என்ன சாகிறது? அடுத்த க்ஷணமே அதுக்கு இன்னும் உள்ளே கூட போகல. அந்த வீட்டு ஹீட்டு, அந்த சூடு கொஞ்சம் தூரங்களே கீழே விழுந்து போடுறது. ஸோ அந்த பூச்சிகள் எப்படி அவங்களோட நாசனத்துக்காக அது ஓடி போய் குதிக்கிறதோ, மனிதர்களை கூட இப்படி தான். இந்த ஜனன மரண சக்கரத்தில் பிறந்தோமே, திரும்பி இறந்து போகணுமே. அந்த இறந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பாயிண்ட் சொல்லணும்னா, எக்ஸ்ட்ரா ஓடி ஓடி போகிறது இறந்து போகிறதுன்னா, பிறந்தவங்க எல்லோரும் இறந்து போவாங்க சார், நீங்கள் என்ன புதுசாக என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, நல்ல விதமாக வாழ்க்கைன்னு நடத்தி புருஷார்த்தங்கள் எல்லாம் வர்ண ஆசிரம தர்மங்கள் ஏதோ சொல்லியிருக்குல்ல, அது எதுவுமே கவனிக்காம உனக்கு கர்மம் எப்படி இருக்கோ பிராரப்தம் ஓகே, பிறந்தவங்க எல்லாரும் இறக்க வேண்டியதா, எப்போ இறக்க போகிறது தெரியாது, அதெல்லாம் ஓகே. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையோடைய டெஸ்டினி உன்னை கையில் இல்லைன்னா கூட இருக்கு. இந்த ரொம்ப நாளுக்கு முன்னாடி கர்மயோகம் அதெல்லாம் பேசும்போது பேசினது ஃப்ரீவில்லு ஓகே இருக்கா இல்லையா, இல்லை எல்லா கடவுளும் டெஸ்டினி தானா? இது பெரிய பட்டிமன்றம் டிஸ்கஷன் தானே. ரெண்டுமே இருக்கே அப்படின்னு ஒத்துக்கணும். ஃப்ரீவில்லுன்னு உபயோகப்படுத்தாமல் இப்படி இப்போ அந்த பூச்சிக்கு புத்தி இருந்திருந்துன்னா, விவேகம் இருந்ததுன்னா, நமக்கு ஒரு வாட்டி நெருப்பு சுட்டிச்சுன்னா சின்ன வயசுலன்னு தெரிஞ்சுட்டு அது மேதுக்கப்புறம் குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே தெரியும் அதுக்கு நெருப்பு அம்மா தொட, அதுக்கு புத்தி விவேகம் என்றோம். சரி, இந்த பூச்சி அந்த மாதிரி கவனிக்கலாம். அது சாகலை, ஏதோ கொஞ்சம் மட்டும் அடிபட்டுச்சு, கீழே விழுந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமோ ஒரு நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் திரும்பி வந்தது. மறுபடி போகாதா? போகும், அது போகும். அப்போ மனுஷனு கூட சாஸ்திரம் சொல்கிறது, பகவான் சொல்கிறாரு, ஐயா எத்தனையோ ஜென்மம் இப்படி தான் ஓடி ஓடி இருக்கேன், நீ பிறந்தா இறந்து போகணும், இறக்கிறதானே நீ உனக்கு பயம், அது தப்பிச்சுக்கிறதுக்கு நீ என்னென்னமோ பண்ணு, அது பண்ணுற இது பண்ணுறேன்னு புண்ணியவனை பார்ப்பேன், மறுபடியும் இதிலையே விழுந்துடுறியே. அதனால் இது தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு ஏன் யோசிக்க மாட்டே? தப்பிச்சுக்கிறதுக்கு வழி இருக்கேன்னு யோசிச்சு அந்த மனிதன் அவனுடைய புத்தின்னு உபயோகப்படுத்திட்டு, அதுக்கு பேர் வில் பவர் இருக்கு. இப்போ இங்கே என்ன சொல்லணும், யாரெல்லாம் அவங்களுடைய வில் பவர்னு, வில் பவர் விதின்னு இன்னொன்று என்ன சொல்லுவான்,
விதி விதிக்கு ஆப்போசிட். விதி என்ன? டெஸ்டினி. மதி. வில் பவர். விதியா மதியோ வாருங்கள் பற்றிமன்றும். அந்த மதினி வந்து அப்யூஸ் பண்ணுறான் நிறைய பேர். அப்யூஸ் பண்ணுறதுன்னா ட்ரக் அப்யூஸ், சைல்டு அப்யூஸ் அந்த மாதிரி. வில் பவர்னு இவனை திரஸ்காரம் பண்ணுறான். அது கொடுத்திருக்கார் பகவான். எல்லாமே விதின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போய் அதை செஞ்ச மாதிரி இதெல்லாம் அந்த குடிக்காரனும் சிகரெட்டாக பாருங்கள் அடிமையானதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வாழ்க்கை துக்கங்கள். ஓகே, அப்போது என்ன வழி தேடு பாரு, தேட மாட்டோம். வேறு என்னென்னமோ நம்ம புத்திக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு வழி தேடுறோம். லோகத்தில் பெரும்பாலும் என்ன படித்தாலும் சரி இந்த படிப்புக்கு மக்கள் வரமாட்டுறாங்க. அதனால் பிஹெச்டி, ப்ரொஃபஸர், டிகிரிஸ், டபுள் இது அது அவங்க எல்லாருக்கும் மேலே நீங்கள் எவ்வளவோ மேல், எவ்வளவோ மேல். நீங்கள் எல்லாம் ரொம்ப சிறந்த புண்ணியாத்மர்கள். இந்த ஒன்று விஷயம் உணர்ந்தாவே வாழ்க்கையில் போதும். பகவான் நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார், ஆசீர்வாதம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். இனிமேல் நமக்கு ஒரு குறை இல்லாமல் இந்த ஞானத்தனை ஞானம் இது வர மாதிரி அவர் புத்தி யோகம் ததாமியகம் சொன்னார் இல்லையா? இப்போ தானே படித்தோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஞான தீபம் நான் ஏற்றி விட்டுடுவேன் புத்திக்குள்ள. அப்போ வில் பவர் பயன்படுத்திட்டு கிளாஸுக்கு போகணும், கிளம்பணும். அது இது எல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் எல்லாம் சமாளிச்சுட்டு ஒதுக்கி வச்சு அப்படி சொல்லி எப்படியோ மேனேஜ் பண்ணி கிளாஸுக்கு போகணும். போய் என்ன நான் சார்ஜ் பண்ணிக்கணும். சிலிண்டர் ரீஃபில் பண்ணுறோம், ஃபோன் சார்ஜ் பண்ணுறோம், காருக்கு பெட்ரோல் ஊற்றுறோம், எல்லாம் சேர்த்துக்கிறோம். நம்ம புத்திக்கு நானே பண்ணிக்கிறேன் சொல்லாதுங்க, நீங்கள் நம்மளை பண்ணிக்க முடியாது. இவ்வளோ நாள் அப்படி தான் நானே பண்ணிக்கிறேன்னு பகவான் சொல்கிறேன். இத்தனை ஜென்மம் என்னதான் பண்ணேன்? மறுபடியும் பிறந்தேன். கிருஷ்ணர் கதை சொல்லும்போது சொன்னமே, தொட்டில் படுத்துட்டு இருக்கிற குட்டி குழந்தை இவன் அடிக்கடி ஒரு வீட்டுக்கு போனானா போய் அங்கங்கே வரும்போது அந்த வீட்டை தொட்டில் இருக்கிற குழந்தை கில்லிட்டு வரும் அளவச்சு. ஏண்டா கில்ற என்ன? யார் ஒன்று பிறக்க சொன்னா? அதுக்கு தான் கில்லிட்டேன். அந்த கில்றது అనేది தீட்சை. நமக்கு பகவான் ஏதோ ஒரு கஷ்டம் கொடுத்துருன்னு கில்லுறாரு, உஷாராயிரு. பார்த்தியா வாழ்க்கைன்னு என்னன்னு? துக்காலயம் அசாஸ்வதம். இப்போ ஒரு துக்காலயம். உனக்கு டிக்கெட் வேணுமா? உள்ளே போய் உட்காந்துக்கோ. அவரே சொன்னார் கீதையில். நான் இது எல்லாமே ரொம்பவே எல்லாம் அப்படி நல்லா இருக்கும் நான் ஒன்றும் சொல்லலை. அது அப்படி இப்படி கொஞ்சம் சுமாராக இருக்கும். இந்த படத்துலங்க எல்லா பாட்டை ஓஹோன்னு இருக்காது, ஏதோ 1-2 பாட்டு நல்லா இருக்கும். அப்புறம் சில படங்கள் வந்து செகண்ட் ஹாஃப் அப்பா சூப்பர்டா அண்ணா, ஃபஸ்ட்டு ஹாஃபு பிளாப். எல்லா இடத்துலையும் இப்படி தானே. ஸோ பாயிண்ட் என்ன இங்கே? வில் பவரணி மத்தினி வந்து திரஸ்காரம் பண்ணவங்களை வந்து அவங்களுடைய மரணத்தினி அவங்க ரொம்ப வேகம் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறது, இவன் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருந்தால் குடிப்பழக்கமோ அந்த பழக்கமோ இதெல்லாம் ட்ரக் இதெல்லாம் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்ச நாள் இன்னும் வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? அவனுக்கு தோணலை, நமக்கு எல்லாருக்கும் தோணுறது. அவன் அப்படியே நான் சொன்னது கேட்டு இருந்தா அப்போவே அந்த சிகரெட் விட்டுட்டு இருந்தா இப்படி இல்லை தோன்றது இல்லை. நிஜமாக மரணம் ஏதோ வேறு காரணம் இருக்கலாம். பட் சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்சு தானே நம்ம வச்சு அனலைஸ் பண்ணணும். ரொம்ப எல்லாம் கண்ணுக்கு தெரியலன்னு சொன்னால் இல்லை, கண்ணுக்கு நிறைய தெரியறதே. அதுக்கு தான் நான் பாயிண்ட் சொல்கிறதுங்க. அப்படி அவங்க வாழ்க்கைன்னு வேணுமனே வீணாக நாசனம் பண்ணிக்கிறான். அதுதான் விஷயம். இந்த எக்ஸாம்பிள்லேருந்து அது பார்த்துக்கணும். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தான். மனுஷர்களை பற்றி மாதிரி சொல்லணும் இல்லையா? அந்த எக்ஸாம்பிள் சொன்னால் சார் அந்த பூச்சிக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம் என்ன? நீ அதுக்கு மேலே மட்டமாகவே இருக்க.
அது தெரிவிக்கிறதுக்கு தான். சரி, அதனால சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, அதார்மிகமான கிரமசிக்ஷண வாழ்க்கையில் ஒரு நியம நிஷ்ட அனுஷ்டானம் இல்லாத அதார்மிக வாழ்க்கை நடத்துறதுக்கு பேர் எப்யூசிங் யுவர் வில், மதி. அப்புறம் அப்போ ஃப்ரீவில் இந்த மத்தி விதி மாற்ற முடியுமா அப்படின்னு சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, மாற்ற முடியும், மாற்ற முடியாது அப்படின்னு 50% 50%ன்னு சொல்லுது. அப்படி மாற்றவே முடியாதுன்னு அப்போ போனால் போடும். எப்படி இருந்தேன்னா, நான் ஜம்முன்னு நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி எனியோ செத்து போகிறோம் இல்லை சார், நல்லா குடிச்சு செத்து போகிறேனே, நான் நல்ல நிறைய பேர் இப்படி இருக்காங்க லோகத்தில். அவனுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இந்த லாஜிக் இந்த ஃபிலாசபி பேசுவான். பார்த்தீங்களா? அதனால் விவேகம் இல்லாமல் நம்ம மனசு பல லாஜிக் அது பேசும். அர்ஜுனன் பேசுறது கூட அப்படி தானே. நிறைய முதல்ல இங்கே கொஞ்சம் வடிக்கு வந்துட்டான். முதல் ஒரு அத்தியாயம் லாஜிக் பேசி பகவானுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பகவானுக்கு நாம் அப்படி தான், நம்ம கோவிலுக்கு போய் பகவானுக்கு டீச் பண்ணுவோம். நான் இப்படி வைப்பேன், இப்படி வைப்பேன், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நான் இப்படி தான் பண்ணுவேன். வாத்தியாருக்கு டீச் பண்ணுவோம், குருவுக்கு டீச் பண்ணுவோம். எல்லாருக்கும் டீச் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க, தவிர யாருமே கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. நீ கரெக்டாக நான் கரெக்டான இது விஷயம் இல்லை. நீ நானு வரும்போது எப்பவுமே அங்கே சாஸ்திரம் வரணும், குரு வரணும். இப்போ இத்தனை விஷயம் பேசுகிறேன், எனக்கு ஃபேவரபுளா இல்லை எனக்கு பிடிச்சதுன்னு பேசுகிறானா, இல்லை இதில் உங்களுக்கு கொஞ்சம் பேர் மட்டும் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தோடு வாழ்க்கையில் ஏதோ ரொம்ப சோர்ந்து போய் கீதா கிளாஸ்க்கு வந்தீங்க, அதனால நான் இப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லி விவேகம் வைராக்கியம் வர வைக்கணும்னு அப்படி ஒன்றும் இல்லை. நிறைய பேர் நல்லாவே இருக்குங்க. கொஞ்சம் அப்படி இப்படி அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது, இல்லாதவங்க யாரும் இல்லை. அப்போ எதுக்கு சொல்கிறேன்? பகவத்கீதை பகவான் வியாசர் எழுதினார், பகவான் சொன்னார். எதுக்கு? பாரத தேசத்தில் மட்டும்தான், அதையும் தமிழ்நாடுல மட்டும், ரமணாவில் மட்டும், அது ஹிந்துக்களுக்கு மட்டும், அது பிராமணுக்கு மட்டும், இப்படி எங்காவது இருக்கா? இது மானவ தர்மம். சர்வ மானவாளி மனிதர்கள் எல்லாருக்கும் லோகத்தில் எல்லா காலத்திலும் எப்பவுமே இந்த தர்மம். இது என்னது தர்மம்? இது பாகவத தர்மம் இல்லை, பக்தி சாஸ்திரம், பிரம்ம ஞானம். இந்த தர்மம். வேறு தர்மங்கள் எல்லாம் மாறும். எங்கள் ஊரில் கோவில் இப்படி வச்சுக்க மாட்டாங்களே, பரவாயில்ல வச்சுக்கோ, நீங்கள் எப்படி வச்சுக்கோ. எங்கள் ஊரில் நாங்கள் பொட்டு இப்படி வைக்க மாட்டோமே, எங்கள் ஊரில் நாங்கள் வாசல் இப்படி தொங்க. அது காலத்துக்கு லோகத்துக்கு மனுஷனுக்கு அது மாறும், இது மாறாது. உங்கள் வீட்டில் 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பாட்டி, உங்கள் தாத்தா, உங்கள் அம்மா அப்பா இருக்க மாதிரி நீங்கள் இருக்குங்க இப்போது. அப்போ இருக்க முடியாது. ஆனால் சத்தியம் ஏதாவது மாறுமா? தர்மம் ஏதாவது மாறுமா? வாழ்க்கையுடைய நோக்கம் கம்யம் மாறுமா? புருஷார்த்தங்கள் மாறுமா? அது மாறாது. அது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காதவன் இப்படி. அப்புறம் அடுத்தது 30வது ஸ்லோகம். லேலிஹ்யசே கிரசமான சமந்தாத் லோகான் சமக்ரான் வதனைர்ஜ்வலத்பிஹ தேஜோபிராபூர்ண ஜகத் சமக்ரம் பாசஸ்தவோக்ராஹ பிரபபந்தி விஷ்ணோ. பதார்த்தம் சொல்லி முடிச்சுடுறேன். ஸ்லோகங்கள் பதங்கள் அர்த்தம் அது சொல்லிட்டு இருக்கேன், அதையும் புரிஞ்சுக்கிறோம். பட் இப்போ நடுவில் நான் பேசினது முக்கியம், சரியா? அது நீங்கள் கிரகிச்சு அதில் சாரத்தின் எடுத்துக்கலன்னா இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சும்மா.
இன்னும் வர்ணிக்கிறான், விவரிக்கிறான். மேலும் இன்னும் என்னாச்சு, நீ என்ன பண்ணுற, ஹே விஷ்ணு, பகவானை கூப்பிடாரு, கடைசியில் இருக்க விஷ்ணு, ஹே விஷ்ணு. ஓ, கிருஷ்ணான்னு விஷ்ணுவான்னு கவனிச்சுட்டான், அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். நீ என்ன பண்ணுற, கிரசமானக எல்லாத்தையும் ஸ்வாலோ பண்ணுற. கிரசமானம்னா குடிக்கிறது, ஸ்வாலோ பண்ணுறது. முடுங்கிறது வேறு, ஸ்வாலோ பண்ணுறது வேறு இல்லையா? முடுங்கிறதுன்னா ஸ்வாலோ முதல்ல லிக்விடாக பண்ணதுக்கு அப்புறம் அது ஸ்வாலோ பண்ண முடியும். டேப்லெட்டுன்னு ஸ்வாலோ பண்ண முடியாது, முடுங்கணும். முடுங்கணும். ஓகே, அதனால் ஸ்வாலோ பண்ணும்போது என்ன பண்ணுறோம், முதல்ல அது வரும் அந்த வார்த்தை அங்கே. நீ எல்லாத்தையும் ஸ்வாலோ பண்ணுறேன்னு ஒரு விதமாக செமி லிக்விடாக இருந்தால் தான் ஸ்வாலோ பண்ண முடியும். ஓகே, முடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணால் கூட கஷ்டப்படுவோம். சாதம் மென்னாமல் அப்படி முடுங்க முடியுமா, போகும். அப்புறம் சின்ன டேப்லெட்டுன்னா ஓகே. சமக்ரான் லோகான், எதெல்லாம் ஸ்வாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு, இதோ இந்த லோகங்கள் எல்லாத்தையும் ஸ்வாலோ பண்ணுறேன். முடுங்கிறதுன்னா கிடுகிடுன்னு போகிறது வேறு, ஸ்வாலோ பண்ணுறதுன்னு அவசரம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நிதானமாக சாப்பாட்டுக்கு உட்காரும்போது முதல்ல நடுவில் அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் அப்பளம் கடிச்சிக்கிட்டு அப்புறம் பச்சடி, அதுதான் இங்கே விதவிதமானது. இதெல்லாமே லேலிஹ்யதே, இதுதான் லிக்கிங், நக்கரை. சரி, நமக்கு முடுங்கிறது பிடிக்காது சாப்பாட்டு. முதல்ல மென்னி அப்புறம் அது நல்லா ரசமாக பண்ணிக்கிட்டு அது ருச்சி பார்த்து அப்புறம் நடுவில் அதுக்கு வேறு ஷட்ருச்சிகள் இருக்குல்ல, அதுக்கு தானே அத்தனை பண்ணி வச்சுக்கிறோம். கிருஷ்ணனே வனபோஜனம் பண்ணும்போது எல்லா பசங்களுக்கிட்ட இப்படி தான், இங்கே ஒரு எலுமிச்சை துண்டு இந்த 2 வரலுக்கு நடுவில், இங்கே ஒரு மாங்காய் துண்டு, அம்மா ஊறுகாய் எடுத்து கொடுத்துட்டான். வனபோஜனம் போகிறான் பிக்னிக்குன்னு, இங்கே எல்லாம் வச்சுக்கிட்டு அது எங்கே ஆப்போசிட்டு லெஃப்ட் ஹேண்டில் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டில் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இதெல்லாம் நடுவில் எல்லாம் நக்கி சாப்பிட்றான். நம்ம வியவஸ்தை இல்லாத பையன். பிரம்மதேவனுக்கு அப்படி தோணிச்சாமா, என்ன வைகுண்டத்தில் கண்ணியமாக இருக்கிறவர் இங்கே இப்படி ஆயிட்டான். ஸோ லேலிஹியத்தை, லேஹியம் வார்த்தை இருக்குல்ல, சவனப்பிராச லேஹியம், அதில் வந்தது லேலிஹியத்தைன்னா. சவனப்பிராசத்தை யாரும் முடுங்க மாட்டான், நாக்கு மேலே வச்சு பூசிக்கணும், அப்புறம் நக்கிறது. அதுதான் சட்னி, ஊறுகாய், சாஸ், இதெல்லாம். இப்படி சமந்தாத்து சமக்ரான் லோகான், எல்லா பக்கனுந்து சமந்தாத்தன்னு எல்லா பக்கனுந்து யாருன்னு நீ விட்டு கொடுக்கல. நல்லா சாப்பாட்டுக்கு மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லா லோகங்களும் பக்கத்தில் மனுஷலோகத்தை மட்டும் இப்படி பண்ணுறாரு. 14 லோகங்கள்னு எல்லாத்தையும் இப்படி பண்ணுறாரு. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சது, அதனால் அது கொஞ்சம் சாப்பிட்றேன், கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்றேன், கொஞ்சம் அது சாப்பிட்றேன், எல்லாம் சாப்பிட்றேன். இந்த மாதிரி ரொம்ப ஆஸ்வாதிச்சு ருச்சிச்சு ரசித்து சாப்பிட்றியே, லேலிஹ்யசே. ஆனால் ஸோ இவங்க எல்லாரும் நீ ஸ்வாலோ பண்ணுறேன் எல்லா பக்கத்துலேருந்து. உன்னுடைய எப்படிப்பட்ட முகம், வாய், மறுபடியும் ஜுவலத்பிஹி வதனைஹி, உன்னுடைய அந்த ஜுவலிச்சிட்டு இருக்கிற எது சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. நீ பர்வத்தம் மரங்கள் எல்லாத்தையும் கூட நீ உள்ளுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்க, எல்லாத்தையும் சுவாகா பண்ணுற. விநாயகருக்கு அது அதுதானே, விநாயகர் அதுக்கு தான் இந்த பகவான் தத்துவத்தை நாங்கள் காட்டுறதுக்கு விநாயகருக்கு அது எல்லாத்தையும். அந்த குபேரனை டெஸ்ட் பண்ணணும்னு ஏதோ ஆயிடுத்து கதை. அங்கே போன குபேரனுக்கு விநாயகருக்கு சாப்பாடு கொடுக்க முடியல. குபேரன் நினச்சா நான் ரொம்ப பணக்காரன்னு
ஒரு விந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சிவன் கூப்பிட்ட, சிவன் நான் வரல, எங்கள் பையன் அனுப்புகிறேன்னா. பையன் என்ன சாப்பிடும் குட்டி. சர்வத்தினை காலி பண்ணிவிட்டு குபேரன் அப்புறம் வந்து மறுபடியும் சிவபெருமானுக்கிட்ட, என்ன அப்படிப்பட்ட பையன் நினச்சிருக்கேன். அவன் பாத்திரம் எல்லாம் சாப்பிட்றானே. கட்டோஜிகதனே இங்கே சாப்பிட்டா அப்போ நம்ம விநாயகர் சாப்பிட மாட்டாரா? மாயா பஜாரில் கட்டோஜிகதனை சாப்பிட்றான் இல்லை, அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ பார்த்தா கூட நல்லா இருக்கு. நானும் பார்த்து சின்ன வயசில் அந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிடும். லேலிகேத்தை அதுதான் முக்கியம். மறுபடியும் மறுபடியும் நீ வந்து ரொம்ப ஆஸ்வாதிச்சு நக்கி நக்கி அப்போ இந்த இதுக்கு என்ன சொல்லணும்னா, இது எப்படி பார்த்தா அர்ஜுனன்னா, இங்கே என்ன சார் ஒன்றும் அப்பளம் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி பச்சடி கிச்சடி இல்லைன்னா, இந்த லோகங்கள் இந்த மனுஷர்கள் எல்லாருமே அவங்க எல்லோரும் வந்து கொஞ்சம் இங்கே மாட்டிக்கிட்டாங்களே, சாப்பிடும்போது நமக்கு இங்கே எங்கே ஆச்சுன்னு அப்புறம் அப்படி நாக்கு வச்சு அப்படி பண்ணுறோமா இல்லையா? பகவான் அப்படி பண்ணுறார். இங்கே என்னமோ மாட்டிக்கிச்சு கொஞ்சம்னா அப்படி எடுத்துட்டு அதெல்லாம் பார்க்குறேன் அர்ஜுன், அதுதான் சொல்கிறேன். அப்படி சொல்லி ஆபூரிய சமக்ரம் ஜெகத்து, இந்த பல வகையான பல ருச்சிகளோடு இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப ஆனந்தப்பட்டு இந்த மொத்தம் ஜெகத்துன்னு வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து சிலது ஏதாவது சாப்பிடும்போது கொஞ்சம் குச்சி மாதிரி அப்படி அந்த மிளகாயுடைய அந்த காம்பு அது வந்தால் அது மட்டும் எடுத்துரும். பகவான் வந்து அது கூட கொஞ்சம் கூட விடுறது இல்லையாம. ஸ்வாஹா சர்வத்தின்னு எடுத்துக்கிறார். கொஞ்சம் கூட பிசிறு கூட விடணும். ஆனால் மனிதர்கள் நம்ம வந்து அப்படி சாப்பிடக்கூடாது நம்ம, சரியா? கடைசியில் சில பேர் ஃபுல்லி க்ளீன் பண்ணவே கூடாது. அதனால தான் சரி எனக்கு சார் கருவேப்பிலை பிடிச்சது, பச்சை மிளகாவும் பிடிச்சது சார், என்ன பண்ணுறது, நல்லா சாப்பிடலாம் சாப்பிட்டு, ஆனால் கூட இலை வந்து ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணது. அதனால தான் முதல்ல கொஞ்சம் இது நம்மளது இல்லைன்னு சொல்லி எடுத்துகிட்டு பக்கத்தில் வைக்கணும். பக்கத்தில் வச்சு அதை ஜீவர்கள் கொடுத்த மாதிரி அது அப்படி சரி அப்படின்னு ரொம்ப வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. அதை தேஜோபிஹி தவ உக்ராஹ பாசக, அதை தேஜோமயமான அக்னி குண்டம் மாதிரி இருக்கிற ரொம்ப ஜொலிச்சிட்ருக்கிற உன்னுடைய இங்கே என்னென்னா தவ உக்ராஹ பாசக. இங்கே இதுக்கு என்ன அர்த்தம்னா, சாதாரண அர்த்தம் பதில் உன்னுடைய செல்கு கண்ட்ரோல் ஆக்ஞை இந்த ஜகத்து மொத்தத்து மேலேயும் அப்ளை ஆகிறதே. கடவுளுடைய த நேச்சுரல் லாஸ் எக்ஸப்ஷன் இல்லை, எல்லாருக்கும் அந்தந்த இடத்துக்கு அங்கங்கே ஏதோ கொஞ்சம். அமெரிக்காவில் ரைட் சைடு வண்டி ஓட்டுவோம், இங்கே நம்ம லெஃப்ட் சைடு ஓட்டுவோம், அது சரி. அந்த மாதிரி அந்த லோகத்துக்கு இந்த லோகத்துக்கு ஏதோ வித்தியாசம் இருக்கலாம், பட் ஸ்டில் அங்கே கூட கவர்ன் மொத்தத்துக்கு கவர்ன் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிற. அதனால தேஜோபிகி உன்னுடைய ரேடியன்ஸ், உன்னுடைய சக்தி, உன்னுடைய பவர் வந்து ரொம்ப எல்லா பக்கம் ஆவரிச்சு கண்ட்ரோல் பண்ணுறது, வேலை நடத்த வைக்கிறது. ஓகே சரி, அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த 31வது ஸ்லோகத்தில் இப்போது பகவான் அர்ஜுனன் வந்து இனிமேல் என்னால் தாங்க முடியலப்பா. பகவான் வந்து ஆக்சுவலாக இந்த 3-4 ஸ்லோகங்களுக்கு முன்னாடிலேருந்து சரி இப்படி சொன்னால் உடனே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவர் ஏதாவது இந்த ரூபம் மாற்றி கொஞ்சம் பயங்கரமானது உக்ரம் இல்லாமல் கொஞ்சம் சாதுவாக இருப்பா மாதிரி மாற்றுவாரோ. அவர் தானே காட்டுறாரு, முதல்ல அப்படி காட்டிருந்து இப்படி மாற்றுறாரு. அப்படி நினச்சா இவன் பேச பேச பகவான் வந்து அதோடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இன்னும் 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 எந்த அளவுக்குன்னா இனிமே என்னால் முடியாது. வந்துட்டியா, புத்தி முட்டாயிடுச்சா, அப்போ வரைக்கும்
அதான் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு இது வர முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வர வைப்பார் பகவான். அப்போதான் குருவாயூரப்பனே பெருமாள் சுவாமி அந்த நிலை வரும்போது மனுஷன் அப்பாவது திரும்பி மாறிட்டார். அது வர்றதுக்கு முன்னாடியே மாறணும். நம்ம ஒவே சரண்டர் எவ்ரிதிங், எல்லா சரணாகதி பண்ணணும். அதனால் இங்கே இனிமேல் இப்போ என்ன சொல்கிறாருன்னா 31 தானே. ஆக்யாஹி மே கோ பகவான் உக்ரரூபஹ भगवानुग्ररूपः नमोऽस्तु ते देववर प्रसीद विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यम् न हि प्रजानामि तव प्रवृत्तिम् இப்படிப்பட்ட ஒரு நிலை என்னன்னா இனிமே அசలు நீ உண்மையா யாரு? கஹ பவான், நீ யார் அசలు உண்மையா சொல்லு. நான் புரிஞ்சுக்க முடியல உன்னை. இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற, யாரு நீ உண்மையான்றார். இப்போ என்கொயரி பயம் இருக்கு. இப்படியாவது கேட்டு பகவானுக்கு வணங்கிட்டா அவர் என்ன எனக்கு அதாவது ஆஸ்வாசம் பண்ணுவாரா, கொஞ்சம் ஆறுதல் பண்ணுவாரானே. கஹ பவான் உக்ர ரூபா, இப்படிப்பட்ட உக்ரமான ரூபத்தை காட்டுற நீ யாரு கேள்வி கேட்குற. யாரு? ஆக்கியாகிமே, எனக்கு சொல்லு. ஹே தேவவரா, தேவதைகளே சிறந்தவனான நீ, உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன், சொல்லுவியா? நமஹ அஸ்து, உனக்கு நமஸ்காரம். அதனால் நான் நமஸ்காரம் பண்ணுறேன், நீ கொஞ்சம் சாந்தமாகி அசలు நீ நிஜமாக யாருன்னு சொல்லு, எனக்கு புரிய மாட்டேங்குது, ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கு. பிரசீத, நீ சாந்தமாகணும், என்ன மேலே கருணை காட்டணும். பிரசீதமாகி அப்படின்னா க்ரௌரியம், அந்த க்ரௌரியமான ரூபத்தை நீ விட்டுட்டு நீ எனக்கு சாதாரணமாக திரும்பி நார்மலாக கிருஷ்ணன் மாதிரி வாயேன், எனக்கு அது அப்படி ஸோ உன்னுடைய நிஜமான நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. இச்சாமி விக்னாதும், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஓகே, உன்னை யாரு? பவந்தம் ஆத்யம், நீதான். நான் இப்போது ஒத்துக்கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. ஆனால் இப்படிப்பட்ட ஒன்று நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீ யார் உண்மையா? நான் கிருஷ்ணனும் எங்கள் மாமா அத்தையுடைய பிள்ளைன்னு இப்படி எடுத்துக்கணுமா? எப்படி மேட்ரனல் அங்கிள். ஸோ அதனால் பவந்தம் ஆத்யம், உண்மையாக நீ எனக்கு சொல்லணும். உன்னுடைய சேஷ்டைகள் அசలు நீ என்ன பண்ணுறிய, எந்த அளவுக்கு உன்னுடைய சக்தனேது. ந பிரஜானாமி தவ பிரவருத்திம், உன்னுடைய பிரவருத்தி எனக்கு புரியல. ஒரு பக்கம் பார்த்தா இப்படியெல்லாம் மங்களகரமாக அப்படியெல்லாம் திவ்யமான இங்கே எல்லாம் இருக்கு, அனுகிரகம் பண்ணுற மாதிரின்ற. ஆனால் இங்கே இந்த பக்கம் ரூபம் பார்த்தா இப்படி இருக்கு. என்ன நீ புறமொன்று உள்ள ஒன்று அப்படியா? வெளியில் ஒரு முகம் உள்ள ஒன்றா இப்படியா? நீ நிஜமாக யாரும்? ஓகே, நிறைய வாட்டி நமக்கு லோகத்தில் மக்கள் தெரிய மாட்டேங்குதில்ல. வெளியில் பார்த்து ஒரு மாதிரி இருக்காங்க, உள்ள அவங்க என்னமோ. அந்த மாதிரி அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். அப்போது இது 2-3 விஷயங்கள் சொல்லுவேன், கவனங்க. அர்த்தம் சொல்லியாச்சு. ப்ராப்ளம்ஸ் வர்சஸ் ஃபேக்ட்ஸ், பிரச்சனைகள் உண்மைகள். இது ரெண்டுத்துக்கு டக் ஆஃப் வார் எப்பவுமே. இது ரெண்டுத்துக்கு சண்டை நடக்கிறது. உண்மையை அது நம்ம பிரச்சனையாக பண்ணிக்கிறோமா? எதெல்லாம் பிரச்சனைன்னா ஜீவ சிருஷ்டி திருஷ்டி இஸ் பிரச்சனை. ஜீவனுடைய கல்பிச்சுக்கிட்டு அவனுடைய திருஷ்டிகோணத்தில் பார்க்குறது எல்லாமே ப்ராப்ளம். ஈஸ்வர சிருஷ்டி திருஷ்டி இஸ்
ஃபேக்ட், ஈஸ்வரனுடைய கண்ணோட்டம். அதுதான் இதெல்லாம் கேட்டு பக்தி பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஈஸ்வரனு இந்த லோகத்தனை எப்படி பார்ப்பார்? சும்மா இமேஜின் பண்ணிக்கணும். நிறைய இடத்துல பாகவத் அங்கே சொல்லுவோம், இனிமேல் ஒர்க் பண்ணணும். ஈஸ்வரனு மொத்தம் அவருடைய சிருஷ்டி இது, அதில் என்ன சிருஷ்டி பண்ணார், அந்த ஈஸ்வரனை எப்படி பார்ப்பார்? அவருடைய சிருஷ்டினை நம்ம அப்படி பார்க்க பழகணும். இது ஒன்று தான் பிரச்சனைக்கு சமாதானம். ஸோ அப்போது ஃபேக்ட்னு ஃபேக்டாக உண்மைன்னு உண்மையாக எடுத்துக்கலைன்னா எல்லாமே பிரச்சனாவாக தான் இருக்கும். இது ரொம்ப சென்சிட்டிவ் ஆழமான விஷயம், சிந்திக்கணும். என்னமோ பேசுகிறேன்னு நினச்சிக்காதுங்கோ, திங்க் பண்ண திரும்பி. பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்கும்னு பேசக்கூடாது, அந்த லாஜிக் வேண்டாம். அதுக்கு தான் ஞானம். அப்போ இப்படிப்பட்ட இந்த ரெண்டுக்கு டக் ஆஃப் வார் நடக்கும்போதும் என்ன பண்ணணும்? எல்லாமே லோகத்தில் ரெண்டு ரெண்டாவா தெரியறதில்லை. ரெண்டு ரெண்டான்னா நஷ்டம் லாபம், மானம் அபிமானம், பகல் ராத்திரி எல்லாம் ரெண்டு 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 ரெண்டு. ரெண்டுத்தனி ஆக்செப்ட் ஏற்றுக்கோ, இல்லை ரெண்டுத்தனி ரிஜெக்ட் பண்ணும். சாதனைக்கு ரெண்டுத்தனி ஆக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டுத்தனி ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு பேர் பக்தின்னு சொல்லுவோம். ரெண்டுத்தனி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பேர் ஞானம். ஞானம் உதிச்சுன்னா நெகேட் பண்ணக்கூடிய சக்தி வரும். ஆக்செப்ட் பண்ணக்கூடிய சக்தின்னா பக்தியோடு பண்ண முடியும். அதுதான் இப்போ சொன்ன ஈஸ்வரன் திருஷ்டியில் பாரு, லோகத்தினை தவறு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அது உனக்கு தவறாக தெரியாது. இப்போ அர்ஜுனனுக்கு அப்படி தான், இந்த பக்கம் கோரமாக இருக்கு. கோரம் இஸ் எ பார்ட் ஆஃப் மை திங். கோரமன் என்ன, சிருஷ்டின்னா நாசனம் இருக்கும் இல்லையா? அதுதானே சொன்னோம், பிறப்பன்னா இறப்பு இருக்கும் இல்லையா? அப்போது நீ ஒன்றும் வேணுமென்னு சொல்லக்கூடாது. அதனால் எடுத்துக்கிட்டால் ரெண்டு எடுத்துக்கோ, தள்ளிட்டா ரெண்டுத்தனி தள்ளு. ரெண்டுத்தனி ஏற்றுக்கிறது பக்தி வேணும், ரெண்டுத்தனி தள்ளுறதுக்கு ஞானம் வேணும். இவ்வளவு நாள் படித்த பகவத்கீதையுடைய சாராம்சம் இதுதான். இந்த சந்தர்ப்பத்தில் அது ஞாபகப்படுத்த வேண்டியது. அப்போது ஆனால் அர்ஜுனன் இது செய்ய முடியல. இப்போ இந்த துக்கத்துக்கு பயத்துக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு பயம் ஏற்படுது, துக்கம் வருதுன்னு அர்த்தம் ஆக்செப்ட் பண்ணல. அர்ஜுனா இஸ் நாட் ரெடி டு ஆக்செப்ட் தி ஓகே. அப்போ என்ன பண்ணும்? எப்போ ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு, ஏற்றுக்கிறதுக்கு, ஒத்துக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லைன்னா அர்ஜுனன் மாதிரிங்க வைலண்ட்லி வில் ரியாக்ட். ரொம்ப தீவிரமாக ரியாக்ட் ஆகுவோம். பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ரியாக்ஷன் பேஸ்டாகவே இருக்கு, ஆக்ஷன் பேஸ்டாக இல்லை. கர்மயோகம் எல்லாம் ஞாபகம் வரணும். அந்த அத்தியாயம் 3வது அத்தியாயத்தில் பலது பேசியிருக்கோம். அதனால் இந்த ரியாக்ட் ஆகிறது குறைச்சிக்கணும். அர்ஜுனன் இப்போ ரியாக்ட் ஆகிறான், அவனுக்கு இன்னும் ஞானம் வரணும். ஆனால் ஒரு பக்கம் கொஞ்சம் அட்லீஸ்ட்டு ஆக்செப்ட் அவனுக்குள்ள பக்தி வந்துச்சு. பக்தி வந்ததுனால நமஸ்காரம் பண்ணுறான். நானும் நிறைய வாட்டி நமஸ்காரம் பண்ணுறேன் சார். ஆனால் இப்போ இது சொன்னதெல்லாம் புரிஞ்சு நமஸ்காரம் பண்ணுறோம். இவ்வளோ நாள் இதெல்லாம் இன்னுமே நான் கேட்கவே இல்லையே. இப்போது யாரும் எந்த டீச்சரும் சொல்லித்தரல. எல்லா டீச்சரும் சொல்லித்தர மாட்டாங்கப்பா. எல்லா கிளாஸ் ரூமில் எல்லா படிப்பில் சொல்லித்தர மாட்டாங்க. கேவலம் இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் சத்சங்கத்தில் மட்டும்தான் இது கிடைக்கும். அதனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். ரெண்டுத்தனை ஆக்செப்ட் பண்ணுறது, இல்லைன்னா ரெண்டுத்தனை ரிஜெக்ட் பண்ணுறது. அப்படி இருந்தால் தான் இப்போது சார் இந்த நிலை ரொம்ப நல்லது தான். நம்ம கூட அப்படி நமக்கு நிறைய புரியல வாழ்க்கையில் என்னன்னு. ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி, ஏன் எனக்கு இப்படி, எனக்குன்னு இப்படி ஆகிடுது, ஏன் என்ன பகவான் பண்ணி, இப்போ எல்லாம் நிறைய வாட்டி கேள்வி வருதில்லை. அப்புறம் அடுத்தவங்களை பற்றி கூட பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் சமாதானம் இல்லை. அது அவ்வளோதான். தட் வில் பி லைக் தட் அன்வர் சுவாமிஜி. அது அவ்வளோதான். அப்போது அது அவ்வளோதான். நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அப்போ என்ன பண்ணணும்?
உனக்கு இந்த பயம், இந்த பிரச்சனை, இந்த சந்தேகம் இதெல்லாம் வராமல் நீ இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, நீ இந்த ஜனன மரண சக்கரத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு மோட்சத்துக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு ஞானம் அடையணும். ஞானத்துக்காக குரு கிட்ட போகணும், சத்சங்கம் சிரவணம் பண்ணணும். இது தவிர வேறு வழி இல்லை. இது இப்போ எப்பவுமே இதே தான். காலம் மாறட்டும், லோகம் மாறட்டும், வரட்டும் போகட்டும், 21st செஞ்சுரி கோவிட் வந்துச்சுன்னு சொல்லு, கோவிட் போயிடுச்சுன்னு சொல்லு, இது இப்படி தான் எப்பவுமே லோகத்தில். எத்தனை பேர் நான் இப்போ இங்கே இருக்கேன், நான் யார் அப்படின்னு என்னுடைய ரிலேஷன்ஷிப் இந்த ஜகத்துக்கு பகவானுக்கு என்ன, வாட் இஸ் த சத்தியம், சத்தியத்தின்னு உணரணும், ஞானத்தினால் உணரணும், பக்தினால் அதை சப்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி அர்ஜுனன் வந்து பகவானை பற்றி நம்மள மாதிரி அர்ஜுனன், நம்ம பொதுவாக பகவானை பற்றி நிறைய பேர் பாடல் எழுதியிருக்காங்க. நம்ம பாடம் கருணாசாகர தயாநிதி, கருணாநிதி, எலெக்ஷன் அந்த கருணாநிதிக்கு ஞாபகம் வரக்கூடாது, தயாநிதே கருணாநிதே, அப்படி எல்லாம் பாடல் கேட்டு கேட்டு அப்படி தான் இருப்பார் நினச்சிக்கிறோம் நம்ம. இப்படி அந்த கோர உக்ர ரூபம் பார்த்த உடனே அதுதான் நல்லா எல்லாமே நார்மலாக இருக்கும்போதும் கோவில் பக்தி எல்லாம் ஓகே. ஏதாவது ஆயிடுச்சு வாழ்க்கையில் கொஞ்சம் திடீர்னு ஒரு தாங்க முடியாத இதென்னா அப்போ பக்தி போயிடும், நம்பிக்கை போயிடும், எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், டைவர்ட் ஆகிடுவோம், கன்வெர்ட்டு கூட ஆகிடுவோம். ஏன்னா இதுக்கு காரணம் இந்த லா ஆஃப் கர்மன்னு நம்ம புரிஞ்சுக்கலை. லா ஆஃப் கர்மன்னு புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு லாஸ்ட் 2-3 பாயிண்ட்ஸு. ஒரு கோவில் சுவாமி பிரார்த்தனை நமஸ்காரம் மட்டும் வேலை பண்ணாது, அது பண்ணக்கூடாது, அது பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் கருத்து என்னன்னா, சாஸ்திர அத்தியனம் பண்ணி இப்படி கேட்காமே நீ எவ்வளோ பிரார்த்தனை பண்ணால் கூட அர்ஜுனனுக்கு மாதிரி இந்த கன்ஃபியூஷன், சோக மோக பய நிவர்த்தி ஏற்படாது. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலன்னு சரி, புரிஞ்சாலும் சரி, புரியலன்னு சரி, இது சத்தியம். ஸோ சாஸ்திர அத்தியனம் இல்லாமல் அப்போ என்னாகும், சாஸ்திர அத்தியனம் பண்ணாமல் இதோ இந்த மாதிரி சந்தேகம் வரும். கடவுள் மேலே சந்தேகம், அவருடைய உலகம் மேலே சந்தேகம், நிறைய டவுட்ஸ் வரும். சந்தேகங்கள் வந்து அப்புறம் கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஷன் வந்து மோகம், அதுக்கப்புறம் பல வகையான பதற்றம் வரும். சரியா? அதனால் கடவுளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் பெரிய லோகத்தில் கடவுள் பேர்லேயே நடக்கிற சண்டை வேறு எங்கேயுமே இல்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதுலையே. அப்போது என்ன பண்ணணும்? ஃபைனல் அட்வைஸர்னால் பகவான் கொடுக்கறது தான். வாழ்க்கை கொஞ்சம் நல்ல ஸ்மூத்தாக நார்மலாக போயிட்டு இருக்கும்போதே இந்த லா ஆஃப் கர்மத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லா ஆஃப் கர்மான்னு என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுறது అనేది அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா என்ன, அப்போது வர பிராரப்தத்தின் எல்லாத்தையும் ஆக்செப்ட் பண்ணி, பிராரப்தம்னா என்னென்ன வருமோ அது எல்லாத்தையும் அப்படியே ரியாக்ட் ஆகாமல் ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு தகுதி ஏற்படும். சரியா? ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இங்கே நிறுத்துகிறோம். எனக்கு இப்போது சரி, பகவான் இவனை திரும்பிட்டான், பரவாயில்ல, நமஸ்காரம் பண்ணுறான், நிறையாவே பயப்படுத்திட்டேன், இனிமேல் கொஞ்சம் அவனுக்கு ஞானம் கொடுப்போம், பக்தினி வளர்த்துட்டு ஞானம் கொடுப்போம். அதான் மனுஷனை திரும்பணும். திரும்பி இப்படி வந்துட்டு பகவான் பேசுவார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ओम शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। हरि ओम तत्सत्।